வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம துபாயில சிவில் இன்ஜினியருக்கான ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனோட ஜாப் வேக்கன்சியும் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கண்டினியூவாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன், சிவில் ரிலேட்டடான வீடியோ. வாக்கிங் இன்டர்வியூ 21 22 அபுதாபியில் பைப் பிட்டரு டிப்ளமா முடிச்சிருக்கணும். 2 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ஃபயர் அலாரம் டெக்னீஷியனு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். டிப்ளமா அல்லது ஐடி முடிச்சிருக்கணும். சர்டிஃபிகேட் இருக்கணும். 5 years ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21 22 காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்கா அட்ரஸில் டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு சூப்பர்வைசரு. ஜாப் லொக்கேஷனு அபுதாபியில். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 21 22 காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அபுதாபியில் இன்டர்வியூ. லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். சேம் கம்பெனி. போஸ்டிங்கு ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷன் அபுதாபியில். டிப்ளமோ அல்லது ஐடி முடிச்சிருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 22 காலையில் 3 மணிலேருந்து இன்டர்வியூ நடக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் கம்பெனி. போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. குவாலிஃபையான நபர்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஃபிட் அவுட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் சூப்பர்வைசர் அல்லது ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமோ அல்லது ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள். போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்டு ஷார்ஜாவில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். சேம் கம்பெனி. மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். சேம் கம்பெனி. மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெஸ்யூமையும். போஸ்டிங்கு சீனியர் சைட் சூப்பர்வைசரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா சைட்டில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு டைம் கீப்பரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் டைம் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. குவாலிஃபையான டைம் கீப்பர் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு சார்ஜெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். சிவில் டீமில் ஃபசாடில் சார்ஜெண்ட்டாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. குவாலிஃபையான சார்ஜன் மெயில் பண்ணுங்கள். ஃபசாடில் கிளாஸ் அண்டு அலுமினியமில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். போஸ்டிங்கு ப்ராடக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
போஸ்டிங்கு ப்ரொடக்டிவிட்டி சூப்பர்வைசர் அண்டு ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். அலுமினியம் கிளாஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபசாட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங்கு டிசைன் டீம் லீடர். ஃபசாடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ஃபசாட் டிசைனரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதெல்லாம் குவாலிஃபையான டிசைனர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்க. போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்டு ஷார்ஜாவில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான கியூசி இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமையும் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபசாட் ப்ராஜெக்டில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண பர்சனை ப்ரிஃபேர் பண்ணுவாங்க. மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட ரெஸ்யூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். போஸ்டிங்கு குவான்டிட்டி சர்வேயரு QS. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். குவாலிஃபையான டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் மெயில் பண்ணுங்கள். ஃபசாட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் அசிஸ்டண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். பிஇ டிப்ளமோ முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஹெச்எஸ் கோஆர்டினேட்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேஃப்டி கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான சேஃப்டி கோஆர்டினேட்டர் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஸ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ஃபசாட் அண்டு அலுமினியம் கிளாஸில் ஒர்க் பண்ண சேஃப்டி ஆஃபீஸர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. போஸ்டிங்கு சேஃப்டி அசிஸ்டண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. குவாலிஃபையான சேஃப்டி அசிஸ்டண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு சேஃப்டி அசிஸ்டண்ட்டு. போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் இன்சார்ஜு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் ஃபசாட்லேயும் லாஜிஸ்டிக் இன்சார்ஜாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் ஷார்ஜாவில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது ஃபசாடில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டினியா கம்பெனி. போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டினியா போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது. கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள்.
போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டெக்னிக்கல் இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் மேனேஜரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு QS இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு சைட் சூப்பர்வைசரு. ஜாப் லொகேஷனு துபாயில். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு சைட் சூப்பர்வைசரு. ஜாப் லொகேஷனு துபாயில். போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு. ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் ரெஸ்யூமை மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு ஜிசிசி கம்பெனி. MEP டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு. ஜாப் லொகேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் MEP ஃபீல்டில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். போஸ்டிங்கு ஜிசிசி போஸ்டிங்கு பிளானிங் மேனேஜரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 15 to 21 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் லக்ஸுரி வில்லாவில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்குது, ஹைதராபாத்தில். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு டெப்டி பிளானிங் மேனேஜரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 10லேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி இன்டர்வியூ. காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்தியாவில், ஹைதராபாத்தில். அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். BBR கோடு இருக்குது. ட்ரை பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாலையும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். BBR கோடும் இருக்குது. இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் ட்ரை பண்ணுங்க. போஸ்டிங்கு ஜூனியர் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் லக்ஸுரி வில்லாவிலையும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஹைதராபாத்தில், தெலுங்கானாவில் இன்டர்வியூ. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் பிளானிங் மேனேஜரு. ஃபசாடில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மேனேஜர் ட்ரை பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சீனியர் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 8 to 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபசாட் ப்ராஜெக்டில் ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி இன்டர்வியூ. காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். BBR கோடு இருக்குது. ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க.
ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ல பிளானிங் இன்ஜினியர் ஃபசாட்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில. பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். 5 to 8 இயர்ஸ் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இன்டர்வியூ. லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், ட்ரை பண்ணுங்க. பிளானிங் இன்ஜினியரு எம்இபி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொகேஷனு துபாயில். பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஹைதராபாத்தில் மென்ஷன் பண்ணிக்க அட்ரஸில் ட்ரை பண்ணுங்க. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் அசிஸ்டன்ட் மேனேஜரு பிளம்பிங் டிபார்ட்மெண்ட்டு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கணும். பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 10 to 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இதில் 21ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணிக்கேன், ட்ரை பண்ணுங்க. முன்னாடி கொடுத்துருந்த பிளானிங் மேனேஜர் பிளானிங் இன்ஜினியரான குவாலிஃபையான இன்ஜினியர் மேனேஜர் இந்த பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் இன்டர்வியூவை அட்டன் பண்ணி பாருங்கள். வெறும் பயனுள்ளதாக இருக்கும். போஸ்டிங்கு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபேக்ட்ரி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 5000 dirhams 7000 dirhams வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிபிஆர் கோட் இருக்குது, இதை ஸ்கேன் பண்ணிவிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு சூப்பர்வைசரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 4000 dirhams எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் இருக்குது, பிபிஆர் கோடும் இருக்குது. இதில் ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி எம்இபி கியூசி இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி குவான்டிட்டி கண்ட்ரோலர் இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி குவான்டிட்டி கண்ட்ரோலர் கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு டெக்னிக்கல் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும். 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். கார்டனியா கம்பெனி போஸ்டிங்கு கார்டனியா கம்பெனி ஆர்கிடெக்சரலு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்டனியா கம்பெனி ஆர்கிடெக்சரலு. ஜாப் லொக்கேஷனு துபாய். போஸ்டிங்கு ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடி இருக்குது. அல்சாயில் கம்பெனி, இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். போஸ்டிங்கு அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு சிவில் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சிவில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். லாஜிஸ்டிக் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபியில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் லாஜிஸ்டிக் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான ஃபோர்மேன் ட்ரை பண்ணுங்கள். அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு போஸ்டென்ஷன் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். பிடிலேயோ அல்லது போஸ்டென்ஷனில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். அல்சாயில் கம்பெனி போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஃபோர்மேன் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சிவில் ரிலேட்டடான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனல்லையே
நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தகவலை மற்றவங்களுக்கு பகிர்றது மூலமாக உங்களுக்கு நன்மை வந்து சேரும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பயன் இல்லை, பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, சிவில் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும். யாருக்கு இது பயனுள்ளதாக தெரிஞ்சால் மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது பயன் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.